ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுகின்ற தகப்பனை நன்றி சொல்லுகிறோம். ஆவியின் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. என் நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை எனது சொந்த வார்த்தையாக இல்லாதபடி ஆவியானவரே என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். அசைவாடுகின்றவரே, ஆளுகை செய்கின்றவரே, அடியேனை சிரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றேன். அடியேன் பாவி, தகுதி உள்ளவனாக இறை வார்த்தை அறிவிக்க என்னை மாற்றும். ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையின் வழியாக இவர்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த 2 நாள் ஜெபத்திற்கு அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஸ்துதிகன மகிமையை ஆண்டவருக்கு நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, இந்த நாளிலே, இந்த முதல் அமர்வில் நாம் சிந்திக்க போகின்ற தலைப்பு ஆசீர்வாதம் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதை சிம்பிளாக எப்படி சொல்ல முடியும்? ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆண்டவர் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றி செலுத்துவது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம் கடவுளுடைய கொடைகள் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றீங்க. ஆசீர்வாதம் என்றால் என்ன? அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்தும் பொழுது ஒரு கேள்வி கேட்டிருக்கார். சிமெண்ட் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகின்றதுன்னு. அதுக்கு பையனுக்கு கேள்விக்கு பதில் தெரியாது. ஆனால் அவன் சொல்லியிருக்கிறான், சிமெண்ட் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அதை கொண்டு தயார் செய்யப்படுகின்றது. அதை தவிர வேறு எதையும் கொண்டு தயார் செய்ய முடியும். கடைசி வரைக்கும் அதுக்குரிய அர்த்தத்தை சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு உங்களுடைய பதில், அதாவது அதை சுற்றி எல்லாமே சொல்லுகின்ற, ஆனால் அந்த ஆசீர்வாதம் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னாக்கா, பிரியமானவர்களே, அன்பளிப்பு, பரிசளிப்பு. ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெயர் என்ன? அன்பளிப்பு, பரிசு. ஏன்னா எபிரேய மொழியில் ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா பராக். ஆசீர்வாதம் அந்த வார்த்தையை குறிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எபிரேய மொழியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பராக் என்று சொல்கின்றார்கள். பராக் என்றால் என்ன அர்த்தம்? பான் பராக்கு கிடையாது, வெறும் பராக்கு. பராக்கு என்றால் அன்பளிப்பு, பரிசளிப்பு. அதுதான் ஆசீர்வாதம் அப்படிங்கிறாங்க. இப்போ மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு துணையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை உருவாக்கி அவன்கிட்ட கொடுக்குறார். அப்போ கணவனுக்கு மனைவி அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. அப்படின்னா கணவனுக்கு ஆசீர்வாதம் மனைவி. நீங்கள் அப்போ மனைவிக்கு கணவன் ஆசீர்வாதம். நீங்கள் 2 பேரும் தனியாக இருந்தால் பத்தாது, பழுகி பெருகி பூமியை நிரப்புன்னு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். அப்போ பெற்றோருக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதம். அப்போ இந்த பிள்ளைகள் அனாதையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பெற்றோர்களை கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த வேலை ஆசீர்வாதம். நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறார். அந்த வீடு ஒரு ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் வைத்திருக்கிற எல்லா பொருட்களும் ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதம் என்றால் இதுதான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னாக்கா, நீங்கள் கடையில் போய் ஒரு சாரி வாங்குறீங்க, ஒரு ஷர்ட் எடுக்கிறீங்க. அந்த ஷர்ட்டு சாயம் போகாமல், அந்த சாரி சாயம் போகாமல் ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டு வர செருப்பு காணா போகாமல் 6 மாதம் பாதுகாத்துட்டிங்கன்னா அது ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். பெங்களூரில் ப்ரேயருக்கு போயிருந்தப்ப ஒருத்தர் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல செப்பல் போட்டுக்கிட்டு வர்றாரு. ஒரு செருப்பை முன்னாடி கழட்டி விட்றாரு, இன்னொரு செருப்பை போய் சாக்ரிஸ்டியில் பின்னாடி கழட்டி விட்டார். அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன சார் இவ்வளோ டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு செப்பலை முன்னாடி போடுறீங்க, இன்னொன்று பின்னாடி போடுறீங்களே அப்படின்னா, இல்லை ஃபாதர், செட்டாக இருந்தால் எவனாவது அடிச்சுட்டு போயிடுவாங்க, ஒன்று முன்னாடி இன்னொன்று பின்னாடி போட்டோம்னா செட்டு கலைகளன்னு விட்டுட்டு போயிடுவாங்கன்னாரு. பிரியமானவர்களே, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்து அந்த செருப்பு பாதுகாப்பாக இருந்துச்சுனாக்கா அது ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவரே சொல்றாரு. இணைச்சட்டம் 29 5-6 வாசிங்க. இணைச்சட்டம் 29 5-6. "40 ஆண்டுகள் நான் உங்களை பாலை நிலத்தில் கூட்டி வந்தேன். அப்பொழுது உங்கள் மேல் உள்ள ஆடைகள்," நல்லா கவனிச்சு பாருங்க, 40 வருஷமா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நஞ்சி போக விடவில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் லார்ட். நம்மலாம் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினோம்னாக்க 2 வருஷம் கூட வரமாட்டுது, சாயம் போகுது, இல்லைன்னா நஞ்சி போயிடுது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் பாலைவனத்தில் நடந்து கூட்டிட்டு வந்தப்ப 40 வருஷமாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே வராங்களாம். பிரைஸ் லார்ட். ஆனால் அதை கூட நைந்து போக விடவில்லை அப்படின்னா அது கடவுளுடைய பராமரிப்பு, அது ஆசீர்வாதம். அடுத்து வாசிங்க. காலில் உள்ள செருப்பு வாறு கூட பிஞ்சு போகல. 40 வருஷமாக அதே செப்பலை போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது பாலைவனம், மணல் பாங்கான ஏரியா. அதில் இந்த செப்பலை போட்டுக்கிட்டு அந்த வாறு பிஞ்சி போகாமல் அப்படியாக பாதுகாத்து வழி நடத்துகின்ற தேவன் இருக்கின்றார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றது. பிரைஸ் லார்ட். அப்போ அந்த ட்ரெஸ்ஸு நஞ்சி போகலை, காலில் போட்டிருக்கிற செருப்பு பிஞ்சி போகலை. அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஒருத்தன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறான், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் காட்சி கொடுத்துருக்கிறார், உனக்கு எந்த மாதிரி ஆசீர்வாதம். ஏன்னா இவன் கடவுளை இடையில கிடைக்கலங்கிற கவலையில் திட்டான். கடவுள் கோவப்பட்டார். உனக்கு 1 மடங்கு ஆசீர்வாதம்னா எய்த்த வீட்டுக்காரனுக்கு 2 மடங்குன்ட்டார். இப்போ இவனுக்கு தாங்கலை. என்னடா விடிய விடிய உட்காந்து ஜெபிக்கிறது நாம, கோவிலுக்கு போகிறது நாம, ஜெபமாலை ஜெபிக்கிறது நாம, பைபிளை படிக்கிறது நாம, ஆனால் ஆசீர்வாதம் நமக்கு போய் நம்மளை விட எய்த்த வீட்டுக்காரனுக்கு 2 மடங்கு. அவன் எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு போய் எப்படி 2 மடங்கு? இவனால் அதை ஜீரணிக்க முடியல. சரி இருந்தாலும் கேட்போம், ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிக்கிறப்ப என் வீட்டு முன்னாடி ஒரு கார் நிற்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு படுத்துருந்துருக்கான். காலையில் இவன் வாசலில் நிற்கிதான்னு கூட பார்க்கல. எய்த்த வீட்டுக்காரனுக்கு 2 மடங்குல ஆண்டவர் தரதா சொல்லிட்டார். அங்கே எத்தனை நிற்கிதுன்னு பார்த்தா 2 கார் நிற்கிது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு 1 மடங்குனா எய்த்த வீட்டுக்காரனுக்கு 2 மடங்கு. இவனை விட டபுள் மடங்கு அங்கே. இவனுக்கு வைத்தறிச்ச தாங்க முடியல. 2வது நாள் அவன் ஜெபிச்சிருக்கிறான், எனக்கு 2 கார் வேணும். அடுத்த நாள் பார்த்தாக்கா 2வது நாள் 4 கார் நிற்கிது. 3வது நாள் இவன் யோசிச்சு பார்த்து காலையில் எந்திரிக்கிறப்ப எனக்கு ஒரு கண் குருடா போயிடணும். ஏன்னா எய்த்த வீட்டுக்காரனுக்கு 2 போயிரும்ல. அதனால இவனுக்கு ஒரு நம்பிக்கை. வேண்டிக்கிட்டு படுத்து காலையில் பார்த்தா இவனுக்கு ஒரு கண்ணு குருடா போயிடுச்சு. எங்கே எய்த்த வீட்டுக்காரனுக்கு 2 போயிடுச்சான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி ஜன்னலை பிறந்து பார்த்தா அவன் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறான். இவனுக்கு வந்துச்சே கோபம். என்னமோ வாக்கு மாறாத தேவன் அது இதுன்னு உன்னை பெருசாக பீத்திக்கிறாங்க, கடைசியில் ஏன் வார்த்தையில் நீ மீறிட்டில்ல அப்படின்னு. என்னடா மீறின? ஏன்னா வாக்கு மாறாத தேவன் சொன்னில்ல, எய்த்த வீட்டுக்காரனுக்கு 2 மடங்கு, எனக்கு 1 மடங்குனா எய்த்த வீட்டுக்காரனுக்கு 2ன்னு சொன்னில்ல. இப்போ எனக்கு ஒரு கண்ணு மட்டும்தான் தெரியுது, ஒரு கண்ணு குருடா போயிடுச்சு, எய்த்த வீட்டுக்காரனுக்கு 2 குருடா போயிருக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு கண்ணு தெரியுதுல்ல, 1 மடங்கு ஆசீர்வாதம். எய்த்த வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு தெரியுதுல்ல, 2 மடங்கு ஆசீர்வாதம் அப்படின்ட்டார். பிரியமானவர்களே, ஆசீர்வாதம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, கடவுள் படைப்புல கடைசியா படைத்தது யார? உலகத்தை கடவுள் படைக்கிறப்ப கடைசியாக படைத்தது யாரை? மனிதனை தான். ஏன்னா எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியாக தான் 6வது நாள் தான் யாரை கிரியேட் பண்றாரு? மனிதனை படைக்கின்றார். ஆனால் படைத்த படைப்புகளிலே ஃபர்ஸ்ட் ஆசீர்வதித்தது யார் அப்படின்னா மனிதனை தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ படைப்புகளிலேயே கடைசியாக படைக்கப்பட்டது மனித இனம். ஆனால் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்திலே ஃபஸ்ட்டு ஆசீர்வதித்தது யாரை? மனிதனை. தொடக்க நூல் 1:8-28 வாசிங்க. கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். இப்போ கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, இந்த வசனம் மரங்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ விலங்குகளையோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை. படைக்கப்பட்ட படைப்புகளில் கடைசியாக மனிதனை படைத்திருந்தாலும் ஃபஸ்ட்டு யார் ஆசீர்வதிக்கின்றார்? மனிதனை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, பெங்களூரில் ப்ரேயருக்கு போயிருந்தப்ப அங்கே அந்த பாட்டு கிளாஸில் இருக்கிறவங்கள பார்த்து நான் சொன்னேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு லைனை நம்ம பாட போகிறோம். ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், எல்லாரும் பாடுங்க அப்படின்னு. அப்போ எல்லாரும் ஒத்தாப்பில் பாடிட்டு இருக்கும் பொழுது தனியாக ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது, எங்கூட்டையா வேணும், எங்கூட்டையா வேணும் அப்படின்னு ஒரு அம்மா மட்டும் தனியாக பாடுது. என்னடா அது, நம்ம பாட சொன்னது ஆசீர்வாதம் வேணும் தானே பாட சொன்னோம், ஒரு அம்மா தனியாக பாடிட்டு இருக்குது. நான் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா ஆசீர்வாதம் வேணும்னு பாட சொன்னால் எங்கள் வீட்டு ஐயா வேணும்னு பாடிட்டு இருக்கியே அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னிச்சு, என் வீட்டுக்காரர் பேர் ஆசீர்வாதம் ஃபாதர், அதனால் என் வீட்டுக்காரர் பேரை எப்படி என் வாயால் சொல்கிறது, அதனால் அந்த அம்மா எங்கள் வீட்டு ஐயா வேணும்னு அந்த அம்மா தனியாக பாடி. பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். ஆனால் வேதத்திலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். நிபந்தனையோடு கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். முதல் காரியம், அதாவது எப்போ நம்மளை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர், இணைச்சட்டம் 28:1-2. இணைச்சட்டம், உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு குரலுக்கு செவிகொடு, நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு, அப்பொழுது உலகில் உள்ள மக்களை நாங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். பிரைஸ் தி லார்ட். சிம்பிள். இவ்வளோ மேட்ரு ஆண்டவர் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாரு, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தினா எல்லா ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையில் வந்து நிலைக்கும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் வார்த்தையை கேளு, அதுக்கு செவி கொடு, அதன்படி நட, உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் கொடுத்து விடுவேன். இதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம். பிரியமானவர்களே, அப்போ கடவுள்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வரணும்னாக்கா முதலிலே அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். இனிமை மிகு பாடல் 1-2 வாசிங்க. இனிமை மிகு பாடல் 1-2. தம் வாயின் முத்தங்களால் அவர் என்னை முத்தமிடுக. ஓகே, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் நல்லா யோசிச்சு பாருங்க. சாலமோன் எழுதியது. சாலமோன் எழுதிய புஸ்தகம், இந்த காதல், முத்தம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அந்த பைபிளில் அந்த இனிமை மிகு பாடலில் வருது. நிறைய பேர் ஒமிட் பண்ணுற ஒரு புஸ்தகம் எது, படிக்காமல் விடுறது புஸ்தகம் எது அப்படின்னா அந்த இனிமை மிகு பாடல் புஸ்தகம். சாலமோனுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஞானத்தை வைத்து எழுதின புஸ்தகம் எது? இனிமை மிகு பாடல் புஸ்தகம். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு காதலாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆவிக்குரிய ஒரு ரகசியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லி கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இப்போ திருமணத்துக்கு முன்னாடி காதலா, திருமணத்துக்கு அப்புறம் காதலா? திருமணத்துக்கு முன்னாடி காதல். ஓகே, பிரைஸ் தி லார்ட். இப்போ இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு திருமணம் ஆன உறவா இல்லை நிச்சயிக்கப்பட்ட உறவா? இயேசுவுக்கும் எனக்கும் திருமணமாகி, அதாவது திருச்சபை நாம மணவாட்டி, இயேசு மணவாளன். மணவாளனுக்கும் மணவாட்டி ஆகிய நமக்கும் திருமணம் ஆயிடுச்சா இன்னும் ஆகலையா? என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் நடந்திருக்கா? எத்தனை பேர் சொல்றீங்க திருமணம் ஆயிடுச்சுன்னு? கை தூக்குங்க. நீங்களாம் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீங்கள் மாப்பிள்ளை வீட்டில் இருக்க வேண்டிய ஆள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கும் நமக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க? திருமணம் ஆயிடுச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டில் எல்லாம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பொண்ணுக்கு இங்கே என்ன வேலை? பிரைஸ் தி லார்ட். இன்னும் இயேசுவுக்கு நமக்கும் திருமணமாகவில்லை, நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடந்திருக்கின்றது, என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் நடந்திருக்குது. அதை எப்படி ஃபாதர் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவரே சொல்லியிருக்கார், 10 கன்னியர்கள் ஓமை, மணவாளன் வரிக்க காலம் தாழ்த்துகின்றார். அப்போ 5 கன்னி பெண்கள்கிட்ட விளக்கு இருக்குது, எண்ணெய் இருக்குது. 5 பேர்கிட்ட விளக்கு மட்டும்தான் இருக்குது, எண்ணெய் இல்லை. திருமணம் ஆகிட்டா எப்படி கன்னி பெண்ணாக இருக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? திருமணம் ஆயிடுச்சுன்னா எப்படி கன்னித்தன்மையில் இருக்க முடியும்? இன்னும் திருமணமாகவில்லை, நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடந்திருக்கின்றது. அப்போ என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் நடந்திருக்கின்றது. இயேசுவுக்கு நமக்கும் இருக்கிற உறவு நிச்சயிக்கப்பட்ட உறவு. இயேசுவுக்கு நான் சொந்தம், எனக்கு இயேசு சொந்தம். இந்த உறவுக்கு பேர் என்னது? நிச்சயிக்கப்பட்ட உறவு. பிரைஸ் தி லார்ட். இப்போ மணவாளன் இயேசு. அப்போ பிஃபோர் மேரேஜ் என்னது? காதல். பிரைஸ் தி லார்ட்.
இப்போ இந்த இனிமை மிகு பாடலை இயேசுவை காதலனாகவும் நம்ம காதலியாகவும் வைத்து நீங்கள் படிச்சீங்கன்னா அதுக்குரிய ரகசியமான காரியங்கள் உங்களுக்கு உணர்த்துவார். அவர் தம் வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுக. அப்போ அவர் யாரு? இயேசு. வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுக. அப்போ அவர் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை தான் இந்த முத்தமாக இருக்கின்றது. கரங்களை தட்டி ஆண்டவர் நடி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உலகத்திற்கே ஆண்டவர் முதலிலே கொடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர் வாயின் முத்தம், அந்த வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப அவர் நமக்கு முத்தத்தை கொடுத்துட்டார். நாம பதிலுக்கு எப்படி முத்தத்தை கொடுக்கிறது? இந்த பைபிளை இப்படி எடுத்து முத்தம் கொடுக்கிறதா? ஏன் வாயால எப்ப இந்த வார்த்தை நான் வாசிக்கின்றேனோ பதிலுக்கு நான் அவருக்கு முத்தம் கொடுக்கக்கூடியவனாக மாறுகின்றேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப அவர் வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிட்டு விட்டார். இந்த வார்த்தை தான் அந்த முத்தம். பதிலுக்கு நான் அவருக்கு முத்தம் கொடுக்கணும்னா ஏன் வாயால இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது அவருக்கே நான் முத்தம் கொடுக்கக்கூடியவனாக மாறுகின்றேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பிரியமானவர்களே, அப்ப இந்த முத்தம் ஆண்டவர் கொடுக்கிற இறை வார்த்தையின் அடையாளமாக. அப்ப ஆண்டவர் சொல்றார், ஏன் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் எல்லா ஆசீர்வாதமும் உன்னிடம் வந்து தங்கும். என் வார்த்தைக்கு செவி கொடு. இந்த வார்த்தையை நீ படி. இந்த வார்த்தையை நீ படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையில் வந்து தங்கிவிடும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பிரியமானவர்களே, அப்ப என் குடும்பத்தை சேர்ந்த சில பேர் சொல்லுவாங்க, என் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க, ஏன் இந்த உலகத்தில் நான் வாழணும், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார்? பிரியமானவர்களே, எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த வார்த்தையில் அடக்கி கொடுத்துட்டார். இதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். இதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் தங்கிவிடும். ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தையை நீ படிக்க ஆரம்பித்து விட்டால், செவி கொடுக்க ஆரம்பித்து விட்டால் எல்லா ஆசீர்வாதமும் உன்கிட்ட வந்து தங்கி விடுங்கிறார். அப்போ படிக்காமல் நம்ம இருந்துக்கிட்டு ஆசீர்வாதம் எனக்கு வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா அதுக்கு கடவுள் காரணம் அல்ல, நான் தான் காரணம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்குள்ளே தங்கணும்னா வார்த்தையை நான் வாசிக்க வேண்டும். மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தை பல அர்த்தங்களை கொடுக்கும். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறார். அந்த பேஷண்ட் டாக்டரை பார்த்து சொல்லியிருக்கார், டாக்டர் நீங்கள் பெரிய தெய்வம் அப்படின்னு. அந்த டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. இது வரைக்கும் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம், ஒரு பையிலும் நம்மளை பார்த்து தெய்வம்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு டைம் ஒரு பேஷண்ட்டு நம்மளை பார்த்து தெய்வம்னு சொல்லிட்டான்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆப்ரேஷன் தேட்டருக்குள் கொண்டு போகிறப்ப அந்த பேஷண்ட் இந்த டாக்டரை பார்த்து கேட்டிருக்காரு, டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் நின்று பண்ண போகிறீங்களா, உட்காந்து பண்ண போகிறீங்களா? இது என்னப்பா பெரிய கேள்வியாக இருக்குது, எல்லாருக்கும் நின்றுக்கிட்டு தானே ஆப்ரேஷன் பண்ணுவேன், உனக்கு நின்றுக்கிட்டு தான் பண்ணுவேன். டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப தயவு செய்து உட்காந்து பண்ணுங்க டாக்டர். ஏன்பா? ஏன்னா ஒரு பழமொழி இருக்குது, தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நீ பாட்டு நின்றுக்கிட்டே என் சோழியை முடிச்சுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது? ஒன்று வேறு, நான் தெய்வம்னு சொல்லிட்டேன், நீ நின்றுக்கிட்டே இப்போ சோழியை முடிச்சுட்டு போயிட்டா, அதனால் ப்ளீஸ் டவுன், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்போ உட்காந்து பண்ணு. டாக்டர் அப்படியே பார்த்து அப்படியே முழிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கொஞ்சம் நேரத்தில் அந்த மூளையில் பார்த்தா ஒரு பெரிய ஆள் உயரத்துக்கு மாலை மாட்டியிருந்திருக்கு. இந்த பேஷண்ட் கேட்டிருக்காரு, டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளார இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், இவ்வளோ பெரிய மாலையை மாட்டி வச்சுருக்கீங்களே ஏன்? அவர் சொல்லியிருக்காரு, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதை என் கழுத்தில் போடுவாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உன் கழுத்தில் போடுவாங்க. இவனுக்கு இன்னும் ஷாக் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன டாக்டர், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குள்ளே இவ்வளவு பயத்தை முறுத்துறீங்களே, எவ்வளோ ஃபீஸ் டாக்டர்? 5001 ரூபா. அது என்ன டாக்டர் மொய் எழுதுகிற கணக்கில் சொல்கிறீங்க? ஒன்று 5000 ரூபா சொல்லுங்கள், இல்லை 5500 ரூபா சொல்லுங்கள். அது என்ன 5001? 5000 ரூபா எனக்கு, 1 ரூபா உனக்கு நெத்தியில் ஒட்டுறதுக்குன்னு இருக்கார். இவன் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆக ஒரு சில பேர் பேசுகிற வார்த்தை அடுத்தவங்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும், ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் கண்ணீரே வர வழைக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்றுமே நமக்கு ஆசீர்வாதத்தை மட்டுமே கொடுக்க வல்லதாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. அனைவரும் எழுந்து நின்று மீண்டுமாக ஒரு பாடலை பாடி இறை வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை,
சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. தழும்புகளால் நான் குணமானேன். உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். தழும்புகளால் நான் குணமானேன். உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். நான் பெலனானேன். நான் பெலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே.
ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்திலே 4 காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 2 மடங்கு ஆசீர்வாதம், 5 மடங்கு ஆசீர்வாதம், 10 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை வேதத்தில் யார் யார் பெற்றுக்கொண்டார்கள், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளப் போகின்றோம். முதலிலே இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றவர் யார், அவர் எந்த நிலையிலே பெற்றுக்கொண்டார், யாரை உற்று நோக்கினார், இந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் எப்படி அவருக்கு கிடைத்தது என்பதை குறித்து இந்த முதல் காரியமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். 2 அரசராகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். 2 அரசராகமம் 2வது அதிகாரம் வசனம் 9. அவர்கள் அக்கறைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். இப்போ முதல் நபரை நாம் பார்க்க போகின்றோம். எலியா ஆண்டவருடைய உகந்த பிள்ளையாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்போ எலியாவுக்கு அசிஸ்டண்டாக இருந்தவர் யாரு? எலிசா. இப்போ எலியாவுக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகின்றார். அந்த காரியம் எலியாவுக்கு முன்கூட்டியே தெரிகின்றது. பிரியமானவர்களே, இப்போ ஒரு சில பேருக்கு சாவு முன்கூட்டியே அறிவிக்கப்படும், ஒரு சில பேருக்கு சாவை முன்கூட்டியே அறிவிப்பார். தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் ஒரு ஃபாதர், அந்த ஃபாதர் இறக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே அவருடைய சாவு அறிவிக்கப்பட்டது. அவர் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு முன்னாடி சனிக்கிழமை கூப்பிட்ருக்கார் மக்களை, குறிப்பாக அந்த பாட்டு கிளாஸை கூப்பிட்டு, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் இருக்க மாட்டேன், அதனால் இந்த வாரம் இறந்தவங்களுக்கு எப்படி பூசைக்கு நீங்கள் பாடுவீங்களோ அது மாதிரி வருகை பாட்டிலேருந்து கடைசி பாட்டு வரைக்கும் செலக்ட் பண்ணி கொடுத்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை ஏன் இந்த இறந்தவங்களுக்குரிய பாட்டை பாடுறதுக்கு சாமியார் இப்படி ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒன்றும் புரியல. இல்லை ஃபாதர் வேணாம், இல்லை அடுத்த வாரம் அதை பார்க்குறதுக்கு என் கண்ணில் பார்க்க முடியாது, அதனால் நான் உசுரோடு இருக்கும் பொழுதே என் பங்கு மக்கள் எப்படி எனக்காக பாடுறாங்கன்னு நான் பார்க்கணும், அதனால் நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் கொடுத்துட்டார். ஞாயிற்றுக்கிழமை பூசை வைக்கிறார். இறந்தவங்களுக்கு எப்படி பூசை வைப்பாங்களோ அதே மாதிரி பூசையை, அந்த இறந்தவங்களுக்கான ஆன்ம இலைப்பாற்றிக்கான பூசையை இவர் பேரை வச்சே ஒப்பு கொடுக்குறாரு. இந்த பூசை அந்த மக்களை பார்த்து சொல்லியிருக்காரு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே நிற்க மாட்டேன், பீடத்துக்கு முன்னாடி என்னை பிரேதமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு இருக்கார். மக்கள் எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் வருத்தம், இந்த சாமியார் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு ஒன்றும் தெரியல. அதே மாதிரி அடுத்த வாரம் சனிக்கிழமை ஊர் பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு பங்கை நல்லா பார்த்துங்க, உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்ஸை கூப்பிட்ருக்காரு, பேசியிருக்காரு. மக்கள் எல்லாம் கூப்பிட்ருக்காரு, பேசியிருக்காரு. அதுதான் அவர் வைத்த கடைசி பூசை. நைட்டு சனிக்கிழமை படுக்கிறாரு, காலையில் அவர் எந்திரிக்கவில்லை, அவர் இறந்து போய்விட்டார். பிரியமானவர்களே, 1 வாரத்துக்கு முன்னாடியே அவருக்கு சாவு அறிவிக்கப்பட்டது. அப்போ அந்த பங்குல மற்றும் அந்த மக்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இவருக்கு வெளிப்பாடு கொடுக்கக்கூடிய வரம் இவர் ஜெபமாலை ஜெபிப்பதின் வழியாக தான் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பூண்டி மாதா திருத்தலத்திலே நான் பணியாற்றியப்ப என்னோடு பணியாற்றிய குருக்கள் அங்கே இருந்தார்கள். அப்போ அந்த பூண்டி மாதா திருத்தலம் எப்படி வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறத ஃபாதர் லூர்து சேவியர் அவருடைய காலகட்டத்தில் தான் அந்த பூண்டி மாதா திருத்தலம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அவருக்கு ஒரு ஆயுதமாக இருந்தது எது அப்படின்னா ஜெபமாலை தான். ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லாமல், அதாவது ஒரு தேவ ரகசியம் இல்லை, அந்த தேவ ரகசியங்களை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அவர் அந்த கோவிலை சுற்றி சுற்றி தான் ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருப்பார். கோவிலும் அறவீடும் ஒன்றாக இருக்கும். அந்த கோவில் அறவிட்டை சுற்றி சுற்றி தான் நடந்து திடீர்னு வெயிலில் நடந்து ஜெபமாலை சொல்லுவார், திடீர்னு இப்படி ரிவர்ஸில் வருவார், இப்படி மாறி மாறி ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, ஒரு குடும்பம் பிரச்சனையோடு வந்துச்சுன்னா அவங்க வாய் திறந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இவர், நீங்கள் இந்த பிரச்சனைக்கு தானே வந்திருக்கீங்கன்றான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு வெளிப்பாடு வரம் யாருக்கு கிடைத்ததுன்னா ஃபாதர் லூர்து சேவியர் அவருக்கு கிடைத்தது. ஒரு தடவை சென்னையிலிருந்து ஒரு ஃபேமிலி அவரை பார்க்க போகிறாங்க. அப்போ அவர் கீழே விழுந்து அந்த வீட்டுக்காரருக்கு கை கால் பிடிச்சி இழுத்துக்கிடுச்சு. அவங்க பையன் ட்ரெயின் வச்சு அழைச்சிட்டு போகிறாப்புல. அங்கே வழக்கமாக ஃபாதர் 3 to 4 ரெஸ்ட் எடுக்கிற டைம். வெளியில் செக்யூரிட்டி நிற்கிறார், இந்த மாதிரி ஃபாதரை சென்னையிலேருந்து பார்க்க வந்திருக்கோம், பார்க்கணும்.
அப்போ அந்த செக்யூரிட்டி சொல்லியிருக்காரு 3 to 4 யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர் தூங்குகிற நேரம், 4 மணிக்கு வருவார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த பையன், நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம், உங்கள் ஃபாதருக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்கு, பிரைஸ் தி லார்ட், உடனே வந்து பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு வெளியில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துருக்கிறார். ஆனால் அவர் எழுப்பவே இல்லை, வெயிட் பண்ணுறாங்க. அவர் ஃபாதர் 4 மணிக்கு வெளியே வரார். அப்போ தோஸ்தன ஃபாதர் அப்படின்னா அந்த பையன், இல்லை எங்கள் அப்பா வலிக்கு விட்டு கீழே விழுந்தார், கை கால் பிடிச்சி இழுத்துக்கிடுச்சு, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் அப்பா இன்னொரு தடவை கீழே விழுந்தா சரியாக வந்துடும், போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, அவ்வளோ தூரத்தில் வந்திருக்கிறாங்களே, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி அனுப்புவங்களாம் சொல்லலை. உங்கள் அப்பா இன்னொரு தடவை கீழே விழுந்தாருன்னா சரியாக வந்துடும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கதவை சாத்திக்கிட்டார். ஏற்கனவே 1 மணி நேரம் வெயிட்டிங், தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவே இல்லை அந்த குடும்பம். என்னடா அது, இவரை இந்த மனுஷனையா பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாரே திட்டிக்கிட்டு, சரி வந்தது தான் வந்துட்டோம், மாதா பீடத்தில் போய் மெழுகுத்திரி ஏற்றி வச்சு ஜெபம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் உள்ளே போய் மெழுகுத்திரியை ஏற்றி வச்சுட்டு அப்படி திரும்பும் பொழுது அதே இடத்துல வலிக்கு விட்டு கீழே விழுந்திருக்கார். பிரைஸ் தி லார்ட். விழுந்தவுடன் ஆட்டோமேட்டிக்காக அவர் எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்து விட்டார். கரங்கள் தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர்கள் கண்ணீர் விட்டு கொண்டு நேராக சாமியாட்ட வந்து அவர்கள் நடந்த அற்புதத்தை சொல்லிவிட்டு செல்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சில பேருக்கு இந்த வெளிப்பாடு கொடுக்கக்கூடிய வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த விதத்தில் ஃபாதர் லூது சேவியர் இந்த ஜெபமாலை ஜெபிப்பதின் வழியாக ஆண்டவர் கொடுத்தார். இப்போ எலிசாவுக்கு எலியா, எலிசா. இப்போ இந்த எலியா மேலே எடுத்துக்கொள்ள போகின்ற காரியம் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். யாருக்கு? எலியாவுக்கு. நாளைக்கு நீ இருக்க மாட்ட, உன்னை நான் எடுத்துக்கொள்ளப் போகின்றேன். இப்போ இந்த விஷயத்தை கூடவே இருந்த அசிஸ்டண்ட் யார்? எலிசா. அவர்கிட்ட கூப்பிடுறார், இந்த பாருப்பா, இது வரைக்கும் எனக்கு கூடவே இருந்து எல்லா விதத்திலையும் உதவி பண்ணியிருக்கேன், நாளைக்கு நான் சொல்லிட்டு போகலன்னு நீ சொல்லக்கூடாது, அதனால் உனக்கு மட்டும் நான் சொல்கிறேன், நாளைக்கு நான் விண்ணகம் எடுத்து போகின்றேன், அதனால் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன், என்ன வேணுமோ கேளு. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த எலிசா சொல்கிறாரு, உங்களுக்கு இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் சொல்கிறார், இந்த பாருப்பா, நீ கேட்கறது சாதாரண காரியம் இல்லை, மிகப்பெரிய காரியம். ஆனால் அது நடக்கும் எப்போ தெரியுமா? நான் மேலே செல்லும் பொழுது என்னை நீ இப்படியே உற்று நோக்கி கொண்டிருந்தால் அந்த ஆவியின் வரம் 2 மடங்கு ஒன்னிலே வந்து தங்கும் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அடுத்த நாள் இவர் மேலே போகும் பொழுது இந்த எலிசா அப்படியே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதம் இந்த எலிசாவிடம் வந்து எலியாவின் வழியாக வந்து தங்குகின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மந்திரி ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ மேலே பார்த்தா 2 மடங்கு ஆசீர்வாதம் வரும். எனக்கு எங்கிருந்து உதவி வரும்? மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வருகின்றது. மலை அப்படின்னா வசந்து இருக்குது. இப்போ நமக்கு ஒரு தேவை அப்படின்னாக்கா அவர்கிட்ட போனால் கிடைக்குமா, இவர்கிட்ட போனால் கிடைக்குமா, அவர் கை காலில் விழுந்தோம்னாக்க இந்த பதவி கிடைக்குமா? மனிதர்களுடைய கண்கள் கீழே தான் பார்க்கின்றது, மேலே எப்போ பார்க்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ எனக்கு உதவி வேண்டும் என்றால் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், ஆண்டவரை நோக்குகின்றேன், ஆண்டவரே எனக்கு கொடுப்பார். அதுதான் நம்பிக்கை. பிரியமானவர்களே, அப்போ மனிதர்களை பார்த்து எந்த காரியமும் ஆக போகிறதில்லை. நம்ம யாரை பார்க்க வேண்டும்? ஆண்டவரை உற்று நோக்கினால் எல்லாமே நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸுக்கு தியானம் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். 2 நாள் தியானம். அப்போ அந்த மருத்துவர் சென்னையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூப்பிட்றாங்க. அவருக்கு வந்து 35,000 சேலரி, அங்கே அவர் வேலை செய்கிற இடத்துல 35,000. சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இங்கே வந்துடுங்க, உங்களுக்கு 50,000 சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ இவர் முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறார். இருக்கிற வேலையை விட்டுட்டு அங்கே போகலாமா, சென்னைக்கு போகலாமா, போகக்கூடாதா? அப்போ அந்த தியானத்துக்கு வந்திருந்தப்ப அப்போ அவர் என்கிட்ட வந்து கேட்டார், ஃபாதர், நான் வேலை செய்கிற இடத்துல 35,000 கொடுக்குறாங்க, ஆனால் சென்னையில் எனக்கு 50,000 தரதா சொல்கிறாங்க, நான் இந்த வேலையை விட்டுட்டு போகலாமா, போகக்கூடாதா?
நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் உட்காருங்க, நற்கரணை பிரசனத்தில் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு 2 சீட் எழுதி போடுங்க. நீங்கள் இருக்கிற வேலை செய்கிற இடம் அப்படின்னு அந்த பேர், அந்த ஹாஸ்பிட்டல் நேமை போடுங்க. எந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்றாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் நேமையும் எழுதுங்க. 2ஐயும் போடுங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அதை யாராவது ஒருத்தவங்களை எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அதை எடுத்தப்ப அவர் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சீட்டு விழுந்துருக்கு. அவர் ஃபோன் பண்ணுறாரு, ஃபாதர் இந்த இடத்த விட்டு போக வேணாங்கிற மாதிரி உணர்த்துறார் ஆண்டவர். நான் சொன்னேன், அங்கேயே இருங்க, அப்போ போகாதீங்க அப்படின்னு. இருந்த ஃபாதர், ஒரு பக்கம் போகலான்னு எண்ணம் வருது, இருந்தாலும் இந்த சீட்டு போட்டு கையில் கிடைச்சதுக்கப்புறம் மீறி போனால் ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது ஃபாதர் அப்படின்னாரு. அதனால் நீங்கள் பயந்துக்கிட்டே போக வேண்டாம், இருக்கிற இடத்துல இருங்க, ஆண்டவர் நல்லது செய்வார் அப்படின்னு. ஒரு 2 மாதம் கழித்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், ஃபாதர் ரொம்ப நன்றி அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டப்ப, நான் அவசரப்பட்டு போயிருந்தேனாக்கா எனக்கு 50,000 தான் சேலரி கிடைத்திருக்கும். ஆனால் நான் இருக்கிற இடத்துல இப்போ எனக்கு 60,000 சேலரியை உயர்த்தி இருக்கின்றார்கள் என்று. பிரைஸ் தி லார்ட். நான் தான் சொன்னேன், அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தங்குறதுக்கு தனியாக ரூம் எடுத்துருக்கணும், மாதம் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு போயிருக்கும். உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு வாரம் நீங்கள் செலவு பண்ணிட்டு போகிறது இருக்குது. இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்து இப்போ ஆண்டவர் நீ இருக்கிற இடத்துல இரு என்பதை ஆண்டவர் உணர்த்தி இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் பிரசன்னத்தில் அவரை உற்று நோக்கினால் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும். நமக்கு ஏதாவது ஒரு தேவையா, ஆண்டவரை உற்று நோக்குங்க. ஏதாவது ஒரு காரியம் நம்ம டிசிஷன் எடுக்க முடியாமல் தவிக்கிறோமா, ஆண்டவரை உற்று நோக்குங்கள். ஆண்டவர் ஒருவரே நமக்கு தெளிவான காரியங்களை விளக்கக்கூடிய. நிக்கோதேமு கன்ஃபியூஸ் ஆனார். அவர் கடைசியில் எங்கே போக வேண்டிய இடத்துக்கு போனார், ஆண்டவர்கிட்ட போனார்ல. பிரைஸ் தி லார்ட். குழப்பமான ஒரு சூழல். அப்போ நிக்கோதேமு எங்கே போனார், இரவு முழுக்க ஆண்டவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கார், காலையில் தெளிவாக வெளியே வந்தார்ல. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம வாழ்க்கையில் சில குழப்பமான சூழல் வரும் பொழுது, முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறப்ப நீங்கள் கம்முன்னு ஆண்டவர் பிரசன்னத்தில் வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா ஆண்டவரே உங்களுக்கு அனைத்தையும் வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னத்தில் வந்து உட்கார்ந்தாச்சுன்னா போதும், எல்லாம் கிளியர் ஆயிடும். திருச்சியில் செயின்ட் பால் செமினரி, அங்கே டீக்கன்ஸ் அவர்களுக்கு தியானம் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். இன்னும் 2 மாதத்தில் சாமியாராக போகிறவங்க, அவங்களுக்கு தியானம் கொடுக்க போயிருந்தப்ப ஒருத்தவருக்கு ஒரு மனசுக்குள்ளார ஒரு டவுட்டு. என்ன அப்படின்னா, எனக்கு அழைப்பு இருக்குதா இல்லையா. அவர் ஜெபம் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு டாக் கொடுக்க வர சாமியார் வாயால் என் பேரை சொல்ல வச்சுட்டாக்கா நான் அழைப்பு இருக்குங்கிறத நான் ஏற்றுக்கிட்டு நான் சாமியார் ஆகுவேன், இல்லைன்னா இந்த தியானம் முடிஞ்சோடனே நான் பட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி, அதுதான் அவருடைய ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. அவருடைய ஜெபம் அதுதான். வர சாமியார் யார் டாக் கொடுக்க வரான்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு வாரம் எங்களுக்கு தியானம் கொடுக்க வராரு. அந்த சாமியார் வாயால் எனக்கு என் பேரை சொல்ல வைக்கணும், அப்போ தான் அழைப்பு இருக்குன்னு நான் நம்புவேன், இல்லைன்னா நான் போயிடுவேன். இப்போ 2வது நாள் அங்கே நான் மோயிசனை பற்றி செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், மோசையை குறித்து செய்தி கொடுக்குறேன். அப்போ ஆண்டவராகிய கடவுள் மோசையை அழைத்தார். அவர் சொல்லி பார்த்தார், நான் திக்குவாயன், எனக்கு பேச தெரியாது, இப்படிலாம் சொன்னார். ஆண்டவர் அதுக்கும் பல காரியங்களை பொறுமையாக சொன்னார். 4-5 தடவை கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் ஆண்டவர் தெளிவாக பொறுமையாக பதில் சொன்னோன்னே மோசை சொல்லுவார், வேற யாராவது அனுப்புங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவ்வளோ தூரம் பொறுமையாக சொல்லிட்டு கடைசியில் சகோதரன் ஆரோன் அழைச்சிட்டு போங்கிறார் ஆண்டவர். நமக்கு இப்போ பாருங்கள், கடவுளுடைய திட்டத்தில் யார் மட்டும் இருக்கா, மோசே. இப்போ கடவுளையே வேறு வழி இல்லாமல் இடையில ஒரு ஆளை உள்ளே கொண்டுட்டு வந்து புகுத்துறதுக்கு யார் காரணமானது, மோசே தான். பிரைஸ் தி லார்ட். மோசே கடவுளுடைய திட்டத்தில் நீ போனால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரா ஆளை சேர்க்காத, அதுதான் கடவுளுடைய திட்டம். இப்போ உள்ள எக்ஸ்ட்ரா சரி போய் தொலை அப்படின்னு ஆண்டவர் மனசு வந்து சொல்லவில்லை. ஆரோனை அழைச்சிட்டு போனேன், சரி போய் தொலை அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்டவர் சொன்னார். இப்போ அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா,
10 கட்டளை வாங்க மோசே மேலே போயிட்டார். கீழே நிற்கிறது யாரு? ஆரோன். இவர் மட்டும் தனியாக போயிருந்தாருன்னு வச்சுங்களேன், 10 கட்டளை வாங்கிட்டு வர வரைக்கும் மக்கள் எல்லாம் கம்முன்னு இருந்திருப்பாங்க. இடையில உங்கள் காதில் கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் கழட்டுங்க, மோசே என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லி அந்த பொற்கன்று குட்டியை செய்து வணங்குறதுக்கு வழி வகுக்கிறது யாராக மாறிவிட்டார் என்றால் ஆரோனாக மாறிவிட்டான். பிரைஸ் தி லார்ட். இப்போ கடவுளுக்கு எல்லாமே தெரியும், நீ மட்டும் போனாதான் கரெக்டாக இருக்கும், இடையில யாராவது சேர்த்தாக்கா குழப்பி விட்டுருவான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் மனிதனுடைய நிலையில் இவர் ஒரு ஆளை சேர்த்ததுனால அந்த பிரச்சனை உருவாகிவிட்டது. மோசே ஒன்றை மட்டும்தான் ஆண்டவர் கூப்பிட்றார் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் பிரசங்கத்தை முடித்து விட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன். நைட்டு அந்த பிரதர் வந்து கதவு தட்டுறார். அது சொன்னார், ஃபாதர், நான் ஒரு ஜெபம் வேண்டினேன், வர சாமியார் வாயில் என் பேரை சொல்ல வச்சுட்டாக்கா நான் சாமியார் ஆவேன் அப்படின்னு சொல்லி. என் பேர் வந்து மோயிசன். அவர் சொன்னார், பிரைஸ் தி லார்ட், மோசே ஒன்றை மட்டும்தான் ஆண்டவர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அடிக்கடி ஆண்டவர் என்னை வைத்து சொல்ல வைத்திருக்கின்றார். அது எனக்கு தெரியாது. அதை சொல்லி முடித்தவுடன் அது அவருக்கே சொல்வதைப் போல ஆண்டவர் உணர்த்தி அன்னைக்கு அவர் சொன்னார், செத்தாலும் நான் சாமியாராக தான் ஃபாதர் சாவேன் என்று சொன்னார். கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பிரியமானவர்களே, நம்ம இக்கட்டான சூழலில் என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் இருக்கிறப்ப ஆண்டவரை உற்று நோக்கி நம்ம ஒரு பிரச்சனையை ஒப்பு கொடுத்தோம்னா அதுக்குரிய சொல்யூஷன் ஆண்டவரே நமக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னாக்கா நம்ம யாரை உற்று நோக்க வேண்டும்? ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அடுத்து 5 மடங்கு ஆசீர்வாதம். தொடக்க நூல் 43:34. தொடக்க நூல் 43:34. யோசேப்பின் முன் வைக்கப்பட்ட தட்டுகளில் நின்று அவர்களுக்கு பரிமாறப்பட்டது மற்றவர்களது பங்கை போல் 5 மடங்கு மிகுதியாக பென்யமீனுக்கு பரிமாறப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள். யாக்கோப்புக்கு 2 மனைவியர், லேயா ஒருத்தி, ராக்கேல் ஒருத்தி. இப்போ 2 மனைவிக்கும் பிறந்த பிள்ளைகள் டோட்டலாக யாக்கோப்புக்கு எத்தனை? 12 பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். இப்போ ராக்கேலுக்கு பிறந்த 2 பசங்க யார் அப்படின்னா பென்யமீனும் யோசேப்பும். மற்றவங்களாம் லேயாளுடைய பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஸ்டோரி தெரியும். யோசேப்பு கனவு காண்பவர். அடிக்கடி ஆண்டவர் பல தரிசனங்களை வெளிப்படுத்துகிறாரு. கடைசியில் இது பிடிக்காமல் சீடர்கள், அந்த கூட இருக்கிற சகோதரர்கள் அவரை வித்துட்டு கடைசியில் அவர் போத்திபார் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்து எகிப்தின் அதிபதியாக இப்போ யோசேப்பு மாறிவிட்டார். இப்போ யாக்கோப்பும் அவருடைய 11 பிள்ளைகளும் பஞ்சம் அண்டி பிழைக்கிறதுக்காக எகிப்துக்கு போகிறாங்க. அங்கே எகிப்தில் கூட பிறந்த சகோதரன் தான் ஆளுநன் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. அந்த ஆளுநனை பார்த்து இவங்க மிரண்டு போகிறாங்க. ஆகா, ஒரு காலத்தில் இவனை தானே நம்ம விற்றோம், கண்ணில் பட்டோம்னா நம்மளை ஒன்றும் இல்லை ஆக்கிடுவான், அதனால் பெசமை எஸ்கேப் ஆகலான்னு திரும்பி போகிறப்ப அந்த சகோதரர் தன் சொந்த சகோதரர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். எல்லாம் பசியில் வந்திருக்கிறாங்க, முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கங்கிறார் அந்த ஆளுநன். அப்போ எல்லாரும் உட்காந்துருக்கிறப்ப இந்த பரிமாறு ஆறில் கூப்பிட்றாரு, இங்கே வா அப்படின்னு. அந்த பென்யமீன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு, அவனும் நானும் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால் எல்லாருக்கும் ஒரு பங்கு வச்சுன்னா அவனுக்கு மட்டும் 5 பங்கு. எல்லாருக்கும் 5 இட்லின்னா அவனுக்கு மட்டும் 25 இட்லி வை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் திங்கிறானா இல்லையோ, ஆனால் அவனுக்கு 5 மடங்கு. எல்லாருக்கும் 5 இட்லின்னா அவனுக்கு மட்டும் 25 வை சொல்லி அனுப்புகிறார். ஏன் தெரியுமா? நானும் அவனும் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ 5 மடங்கு ஆசீர்வாதம் யாருக்கு கிடைத்தது? பென்யமீனுக்கு கிடைத்தது. இதை அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். இயேசுவுடைய தாயை எப்போ நாம் சொந்த தாயாக ஏற்றுக்கொள்கின்றோமோ இயேசு நிச்சயம் நமக்கு 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன்னா இயேசுவுடைய தாயை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னாக்கா இயேசுவும் நாமும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகளாக மாறுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இயேசுடைய தாய் எனக்கு தாய். இந்த அன்னை மரியாளை நான் தாயாக ஏற்றுக்கொண்டேன் என்றால் இயேசு சந்தோஷப்படுவார். எங்கள் அம்மாவை நீ ஏற்றுக்கிட்டீல, உன் அம்மாவா, நாம் 2 பேரும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகளாக மாறிவிட்டோம். அதனால்
5 மடங்கு ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 5 அப்பத்தை 5000 பேருக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்தார் அல்லவா? அது பலுகி பெருகியதல்லவா? அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பலுகி பெருக வைக்கக்கூடிய தேவன் எப்போ அப்படின்னா, அந்த அம்மாவை நாம சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, அப்போ முதல்ல 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும். 5 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா அன்னை மரியாளை நாம் சொந்த தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்ப அன்னை மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பல காரியங்கள் உண்டு. நம்மளுடைய தாய் அன்னை மரியாள் எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறார். பூண்டி மாதா திருத்தலத்திலே நடந்த ஒரு சம்பவம். மந்திரிக்கிற இடத்துல மந்திரிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப 2 வீட்டுக்கும் தெரியாமல் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்து கொள்வதற்காக அங்கே வராங்க. அப்போ அந்த மந்திரிக்கிற இடத்துல நான் உட்காந்துருக்குறேன். தாலியை கொண்டுட்டு வந்து இதை மந்திரிச்சு கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் 2 பேரும் எந்த ஊர்? உங்கள் பெற்றோர்கள் விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் நடக்கிற மாதிரி தெரியல, நீங்களாக தனியாக வந்து நிற்கிறீங்க, இந்த தாலியை நான் மந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு. மதிய நேரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேராக மாதாவுடைய அந்த பீடத்துக்கு முன்னாடி நின்று அந்த அந்த ஆண் அந்த பெண்ணுடைய கழுத்தில் தாலியை கட்டி விட்டார். இது யாருக்கும் தெரியாது, யாரும் உள்ளே போகலை. அந்த நேரத்தில் கல்யாணம் தாலி கட்டி பக்கத்திலே திருக்காட்டுப்பள்ளின்னு ஒரு இடம், அங்கே ஒரு வீடு எடுத்து அங்கேயே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2 வீட்டுக்கும் தெரியாது. அங்கே பொண்ணை காணா ஆணை காணான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பம் 1 மாதம் இவன் வேலைக்கு போயிட்டு வர்றது, அந்த சட்டையெல்லாம் துவைக்கிறதெல்லாம் வீட்டுக்காரம்மா துவைக்கிறாங்க. ஒரு நாள் அந்த சட்டையில் ஒரு பத்திரிக்கை, அதை எடுத்து பார்த்தா தன்னுடைய கணவனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் இத்தனாம் தேதி இந்த மண்டபத்தில் கல்யாணம் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கை. இது ஷாக்காகி அந்த பத்திரிக்கையை எடுத்துக்கிட்டு மந்திரிக்கை இடத்துல நான் உட்கார்ந்துருக்கும் பொழுது அழுது கொண்டே அந்த சகோதரி வருகின்றாள். ஃபாதர், அன்னைக்கு நான் கேட்காம இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை இங்கே நாங்கள் செஞ்சிட்டோம், ஆனால் அதனுடைய பிரதிபலனை இப்போ நான் அனுபவிக்கின்றேன். என் கணவனுக்கும் இன்னொருத்திக்கும் கல்யாணம்னு சொல்லி இந்த பத்திரிக்கை வந்திருக்குது, இது அவன் துவைக்கிற அந்த சட்ட பையிலேருந்து நான் எடுத்தேன். அப்போ நான் சொன்னேன், சாட்சின்னு வச்சு செஞ்சுருந்தாக்கா தட்டி கேட்கறதுக்கு உங்கள் பொண்ணு சார்பாக மாப்பிள்ளை சார்பாக ஆட்களை கூப்பிட்ருக்கலாம், ஊரில் கூப்பிட்டு விசாரிச்சுருக்கலாம். யாருமே சாட்சி இல்லை, மாதாவை வச்சு தானே நீங்கள் சாட்சியாக கல்யாணத்தை பண்ணேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் மாதாக்கிட்டே போய் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, இதில் நாங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. இந்த அம்மா நேராக அந்த மாதா பீடத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுதுருக்குறாங்க. அம்மா, நீங்கள் தானே சாட்சியாக இருந்து அந்த கல்யாணம் நடத்தி வச்சிங்க, இப்போ இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அழுதுட்டு நேராக வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த அம்மா கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு இந்த அம்மா பிளான் பண்ணியிருக்கு, நேராக மண்டபத்தில் போய் நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இது நேராக கல்யாணம் நடக்கிற அந்த மண்டபத்துக்கு போயிரு. கிளம்பி அந்த நாளில் பார்த்தா அந்த கல்யாணத்தில் கூட்டத்துக்குள்ளார சலசலப்பு, எல்லாம் காரசாரமாக எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு உள்ளே போகிறப்ப அப்போ தான் ஒரு உண்மை தெரிந்தது. இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்காக இருந்த அந்த பொண்ணு அது நாளே நைட்டோட நைட்டாக இன்னொருத்தொன்னு ஓடிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பொண்ணை காணான்னு பகலில் எல்லாம் தேடிட்டு இருக்கிறப்ப எல்லா சொந்தக்காரங்களும் அங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மணவரையில் தன்னுடைய மானம் போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பெண் அங்கே போய் நிற்கிறப்ப அந்த பெண்ணையே அதே மணவரையில் உட்கார வைத்து மீண்டும் எல்லாருக்கும் முன்பாக அவர் தாலி கட்டினார். பிரைஸ் தி லார்ட். அதன் பிறகு அந்த திருமணம் முறைப்படி அது மந்திரிக்கப்பட்டு சரி செய்யப்பட்டது. பிரியமானவர்களே, இது அந்த மாதாவுடைய திருத்தலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. எப்போ நம்ம அவர் செய்த காரியம் தவறாக இருக்கலாம், ஆனால் பாவிகளுக்கு அடைக்கலமே, ஒரு பாவியாக இருக்கின்றவர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடிய தாய் அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பிரியமானவர்களே, அப்போ முதல்ல 2 மடங்கு ஆசீர்வாதம், அடுத்து 5 மடங்கு, அடுத்து 3ஆவதாக நம்ம பார்க்க போகிறோம் 10 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்துகிறாரு.
அவர் 100 ரூபாய்க்கு சில்லறை மாற்றி பாக்கெட்டில் வச்சுருக்கிறார். வழக்கமாக அவர் மதியானத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார். சட்டையை எடுத்து ஹேங்கரில் மாட்டி விட்டு நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறார். 2 மணிக்கு மணி அடித்தவொடனே சட்டையை எடுத்து போட்டு பைய தொலாவினாக்க அதில் 90 ரூபா காணா, 10 ரூபா மட்டும்தான் பாக்கெட்டில் இருக்குது. இவர் ஷாக் ஆகிட்டார். யாரா என் பாக்கெட்டில் 100 ரூபாய்க்கு சேஞ்சு மாற்றி 10 ரூபாயா 10 நோட்டு வச்சுருந்தேன், 90 ரூபாய் எவனோ ஆட்டையை போட்டான், யார், மரியாதையை கையை தூக்கு அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா வேறு வழியில் ஏதாவது பண்ணிடுவேன்கிறார். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கையை தூக்கியிருக்கான். இங்கே வாடா, நீ தான் எடுத்தியா? ஆமாம் சார். அது என்னடா அது, 10 ரூபாயா சேஞ்சு மாற்றி 100 ரூபாய்க்கு வச்சுருக்கிறேன், 90 ரூபாயை மட்டும் எடுத்துகிட்டு 10 ரூபாய் மட்டும் என் பாக்கெட்டில் வச்சுருக்கே, இது எந்த கணக்கு? நீங்கள் சொல்லி கொடுத்த கணக்கு தான் சார் அப்படின்னு இருக்கான். நான் எப்படா சொல்லி கொடுத்தேன்? நீங்கள் தானே அடிக்கடி சொல்லுவீங்க 100க்கு 90 எடுக்கணும், 100க்கு 90 எடுக்கணும்னு சொல்லுவீங்கள்ல, இந்த எடுத்துட்டோம்ல அப்படின்னு இருக்கான். பிரியமானவர்களே, அவர் சொன்னது மார்க்க. கடைசியில் இந்த 100 ரூபாய்க்கு சேஞ்சு மாற்றி வச்சுருந்ததில் 90 ரூபாயை எடுத்துகிட்டு 10 ரூபாயை மட்டும் பாக்கெட்டில் வச்சுருந்துருக்கான். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிடித்த ஒன்று என்ன அப்படின்னா, அந்த 100 அப்படிங்கிறது ரொம்ப ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அதற்கு முன்னதாக இந்த 10 என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, வேதத்திலே தானியேலாகமம் 1வது அதிகாரம் 17 மற்றும் 20. கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார். 20வது வசனம், ஞானம் விவேகம் சார்ந்தவற்றில் அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாய வித்தைக்காரர்களை விட அவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்களாய் இருந்ததை கண்டறிந்தான். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தன்னிடம் இருக்கின்ற அறிவு சார்ந்த காரியங்களுக்கும் இந்த 4 இளைஞர்களை உட்கார வச்சு கேட்ட கேள்விகளை பார்க்கும் பொழுது, அவர்களிடம் இருக்கின்ற அந்த அறிவு சார்ந்த பல விஷயங்கள் 10 மடங்கு அதிகமாக இருப்பதை இந்த அரசன் கண்டு உணர்ந்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்போ 10 மடங்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னாக்கா, இந்த அரசன் என்ன செய்தான்? இவன் தேசத்தில் உண்மையான தேவனை, ஒரு போலி தெய்வத்தை வைத்து இதை தான் வணங்க வேண்டும் என்று சொன்னப்ப, உண்மையான தேவன் எங்களுக்கு யாவே, இவரை மட்டும்தான் வணங்குவோம் என்று, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்று இந்த 4 இளைஞர்கள் அவர்கள் தைரியமாக ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் 10 மடங்கு ஆசீர்வாதத்தை ஞானத்தின் வழியாக கொடுத்திருக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகின்றது, பிரியமானவர்களே, கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தின் தொடக்கம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த 4 இளைஞர்கள் உண்மையான தேவனுக்கு பயந்தார்கள். அப்போ அந்த ஞானம் இவர்களுக்கு 10 மடங்கு கிடைத்தது என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போ இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஞானமே இல்லாமல் இருக்கிறாங்க ஃபாதர் அப்படின்னு. நம்ம பிரியமானவர்களே, தெய்வ பயத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து ஊட்டி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாலே, அந்த பிள்ளைகளுக்கு 10 மடங்கு ஆசீர்வாதம் ஞானத்தின் வழியாக ஆண்டவர் கொடுக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீட் தேர்வாவது, மண்ணாங்கட்டியாவது, ஜுஜிபி எல்லாத்துலேயும் நம்ம பிள்ளைகள் டாப்பில் வருவாங்க. எப்போ தெய்வ பயம் மட்டும் பிள்ளைகளுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளைகளை யாரும் அடிச்சிக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்லி கோவில் பக்கமே அனுப்புறது கிடையாது. எக்ஸாம் வந்துருச்சா, பூசைக்கு போக வேணாம், உட்காந்து படி. கோவிலுக்கு போய் தெய்வ பயத்தை முதல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்துட்டாக்கா மற்ற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா சாமுவேல் அந்த அம்மா கோவிலில் தானே விட்டாங்க. அந்த பிள்ளை வளர்ந்ததா இல்லையா? அந்த அம்மா கோவிலை விட்டுட்டு வருஷத்துக்கு ஒருக்க ட்ரெஸ்ஸு தைச்சி கொண்டு போவாங்களாம் அந்த பிள்ளைய. ஏன்னா இப்போலாம் நமக்கு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லாம் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம் டைரெக்டாக பிள்ளைய. ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. அம்மா ஒரு பக்கம் இருப்பாங்க, பிள்ளை ஒரு பக்கம் கோவிலில் வளருது. இவங்களா கற்பனை பண்ணுவாங்க, 2 வயசு நம்ம பிள்ளைக்கு ஆகிருக்குதா, இந்த 2 வயசு குழந்தைனாக்கா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், கொஞ்சம் குண்டாக இருக்கும் அப்படின்னு இவங்க ஒரு ட்ரெஸ்ஸை தைச்சி எடுத்துகிட்டு போனால் அந்த ட்ரெஸ்ஸு அந்த பிள்ளைக்கு பத்தாதான், அதை விட வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்குமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
பிரியமானவர்களே, பிள்ளைகளை கோவிலில் நீங்கள் அனுப்பும் பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாத்துலேயுமே வளர்ச்சி அடைவார்கள். ஞானத்திலும் சரி, எல்லாத்துலேயும் டாப்பில் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்கள் பங்குகளில் பூசவதி சேர்த்து உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வாலண்டியராக அனுப்பி வைங்க. கோவிலுக்கு அனுப்புங்க. முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் பழக்கிட்டீங்கன்னாக்கா இந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து விடுவார். எப்படி அந்த தானியேல் அவர்களை சார்ந்த அந்த இளைஞர்கள் எல்லாருக்கும் 10 மடங்கு அறிவாற்றலை ஆண்டவர் கொடுத்தாரோ, அது நிச்சயமாக நம் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் சமாளித்து விடுவார்கள். ஒரு ஆள் இராணுவத்தில் ஆட்களை செலக்ட் பண்ணுற ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருக்காரு. 45 பேர் லைனில் நிற்கிறாங்க. இவர் 46வது ஆள். எதுவுமே படிக்கலை. ஆனால் 45 பேர் உள்ளே போயிட்டு வரும்பொழுது அந்த ஆள் வெளியில் நின்றுக்கிட்டு உள்ளே என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் இவர் மார்க் பண்ணி படித்து எல்லாத்தையும் மெமரியில் ஏற்றி வச்சுருக்காரு. 46வது ஆளாக உள்ளே போயிருக்கார். போனவுடனே ஏன்னா எல்லோரும் காலையிலேருந்து கேட்ட கேள்வி தானே ரிப்பீட் பண்ணுறாங்க. பண்ணவுடனே எல்லாத்துக்கும் டாக்னு பதில் சொல்லிட்டார். அவங்களுக்கு ரொம்ப திருப்தி. பரவாயில்ல, காலையிலேருந்து 45 பேர்கிட்ட கொஸ்டின் கேட்டோம், ஒரு பய கூட உண்மையிலே ஆன்சர் பண்ணல, ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லா ஆன்சர் பண்ணீங்க, அப்பா நமக்கு வேலை கிடைக்க போதுரா அப்படின்னு சொல்லி முழிச்சு பார்த்தா, இருந்தாலும் கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி உலக வரைபடத்தை முன்னாடி கொண்டு வந்து பாட்டியிருக்காங்க. இதில் இந்தியா எங்கே இருக்குன்னு காமிங்கன்னாங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. இதை சொல்லி கொடுக்காம விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக காமிச்சா வெளியில் அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படியே தேம்பி அழுவ ஆரம்பிச்சிருக்கான். என்னப்பா எல்லாத்துக்கும் நல்லா பதில் சொல்லிட்டு ஏன் இந்த இதுக்கு போய் அழுகுற? என் உயிரே போனாலும் என் இந்தியாவை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்ட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெரி குட். இப்படிப்பட்ட ஆள் தாண்டா இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இவ்வாறு செலக்டன்ட்டாங்க. உண்மையிலே இந்தியா எங்கே இருக்குன்னு இவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல சமாளித்தா பாருங்கள், என் உயிரே போனால் கூட இந்தியாவை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி வேலையை கொடுத்துட்டாங்க. பிரியமானவர்களே, நம்ம பிள்ளைகளை எங்கே போனாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தேவன் கொடுப்பார். எப்போ அப்படின்னா, தெய்வ பயத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளைகள் நாம் நினைக்கிற வளர்ச்சியை விட டாப்பில் வந்து ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு 10 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து விடுவார். அப்போ முதல்ல 2 மடங்கு ஆசீர்வாதம், அடுத்து 5 மடங்கு, அடுத்து 10 மடங்கு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, கடைசியாக இந்த 100 மடங்கு ஆசீர்வாதம். அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி மீண்டுமாக செய்திக்குள் கடந்து செல்வோம். சிறிவரும் புயலினின் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. சிறிவரும் புயலினினும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. சிறிவரும் புயலினினும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. ஓஹோ, மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. கர்த்தாவே, மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலைப்பாயுது, புயல் அடிக்குது. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலைப்பாயுது, புயல் அடிக்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. சிறிவரும் புயலினினும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. சிறிவரும் புயலினினும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே.
பாச முகம் தெரியுதையா கர்த்தாவே. ஓஹோ, பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே, உங்க பாச முகம் தெரியுதையா கர்த்தாவே. கண்ணீர் படுக்கையிலும் கர்த்தாவே, கண்ணீர் படுக்கையிலும் கர்த்தாவே, உங்க கனிந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. உங்க கனிந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலைப்பாயுது, புயல் அடிக்குது. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலைப்பாயுது, புயல் அடிக்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. சிறி வரும் புயலினின் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. கார்மேகம் கருக்குது, கடல் அலையும் சீருது, காற்றுக்கு பயந்து மீன்கள் ஓடுது. கார்மேகம் கருக்குது, கடல் அலையும் சீருது, காற்றுக்கு பயந்து மீன்கள் ஓடுது. துன்பங்கள் தாக்குது, விரட்டி விரட்டி பார்க்குது. துன்பங்கள் தாக்குது, விரட்டி விரட்டி பார்க்குது. இது திகையாதே, கலங்காதே, இயேசு குரல் கேட்குது. இது திகையாதே, கலங்காதே, இயேசு குரல் கேட்குது. எலேலோ ஓ ஓ எலேலோ தையரத்தையா, எலேலோ ஓ ஓ எலேலோ தையரத்தையா. கண்டு வலிச்சி படகுல நம்ம அண்டி வரும் துன்பத்துக்கு அளவில்ல. கண்டு வலிச்சி படகுல நம்ம அண்டி வரும் துன்பத்துக்கு அளவில்ல. அலைமோதும் கடலுல படகுல என் ஆண்டவர் இருக்கையிலே பயமில்ல. அலைமோதும் கடலுல படகுல என் ஆண்டவர் இருக்கையிலே பயமில்ல. எலேலோ ஓ ஓ எலேலோ தையரத்தையா, எலேலோ ஓ ஓ எலேலோ தையரத்தையா. ஆ தையரத்தையா, எலேலோ ஓ ஓ எலேலோ தையரத்தையா. சிறி வரும் புயலினேனும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். அன்புக்குரியவர்களே, அப்ப ஆசீர்வாதம் 2, 5, 10 கடைசியாக இந்த 100 மடங்கு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு பிடித்தது, ரொம்ப பிடித்தது எது அப்படின்னா 100. பிரைஸ் தி லார்ட். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்தும் பொழுது ஒருத்தவன் 50வது ரேங்கு வீட்டில் சைன் அப்பா பண்ணுவாரா, அங்கேருந்து வந்திருக்கிறான். அப்பா படிக்காதவர், அதனால் அப்பா கிட்ட எப்படி கையெழுத்து வாங்குறதுன்னு யோசிச்சு, எப்பா 50 பெருசா 1 பெருசா அப்படின்னு இருக்கான். 50 தாண்டா பெருசு அப்படின்னோடனே, நான் 50வது ரேங்குப்பா அப்படின்னு இருக்கான். உடனே சைன் பண்ணி அடுத்தாப்பில் 60, 70 ட்ரை பண்ணுறா அப்படின்னு இருக்காரு. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த 1லேருந்து 100 வரைக்கும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தது எது அப்படின்னா அந்த 100. அதனால தான் ஆண்டவர் சொல்வார்,
ஒருவனிடம் 100 ஆடுகள் இருக்க ஒன்று காணாமல் போய்விட்டால் அந்த 99 அப்படியே விட்டுட்டு அந்த ஒன்றை தேடி செல்வதில்லையா? ஏன் அப்படின்னா அந்த ஒன்றை கொண்டுட்டு வந்தால் தான் 100 வரும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, என் ஸ்கூலு 100% ரிசல்ட் வர வேண்டும், எல்லாமே பாஸ்ன்னு வரணும். எல்லாரும் எதிர்பார்க்கறது தான் சென்டம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த சென்டம் வரணும்னாக்கா அந்த ஒன்று ரொம்ப முக்கியமானது. 0 0 0ன்னு எத்தனை 0 போட்டாலும் மதிப்பு இல்லை. அந்த ஒன்றை கொண்டுட்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒன்று என்ன? அந்த ஒன்று என்ன? 100 மடங்கு ஆசீர்வாதம் வரணும்னா எல்லாம் 0 போல எல்லாத்தையும் போட்டாச்சு, எல்லாம் ஜெபிச்சாச்சு. இந்த ஒன்று பக்கத்தில் வரணும், வந்தால் தான் 100 மடங்கு ஆசீர்வாதம். அந்த ஒன்று என்ன அப்படின்னா, மார்த்தா மரியா வீட்டுக்கு இயேசு போகிறார். மரியாள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மார்த்தா ரொம்ப பிஸி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மார்த்தா மார்த்தா, நீ வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிற, ஆனால் தேவையானது ஒன்று, மரியாள் அதை தேர்ந்தெடுத்து கொண்டாள். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தை கேளு. ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம், இறை வார்த்தை நீ கேட்க ஆரம்பித்து செவி கொடுக்க ஆரம்பித்தா எல்லா ஆசீர்வாதமும் உன் குடும்பத்திலே வந்து தங்கிவிடும் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அப்போ 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும் என்றால் இறை வார்த்தையை நாம் கேட்டு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று நாம் சந்தோஷமாக வாழ ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, அப்போ 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க. இப்போ அதனால தான் தொடக்க நூல் 26:12 வாசிங்க. தொடக்க நூல் 26:12. ஈசாக்கு அந்த நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார். ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஈசாக்குடைய லைஃப்பை நம்ம சற்று சிந்திக்கிறப்ப, ஈசாக்கு அதாவது அபிரகாமுடைய பிள்ளை, அபிரகாமுக்கு மகன் ஈசாக்கு. அவர் செல்வந்தர், ஒரு பணக்காரர். ஆடு மாடெல்லாம் நிறையா இருக்குது. அப்போ மகனுக்கிட்ட அது சேருது அப்பாவுக்கு அப்புறம். இதற்கு வேலைக்காரங்களை நியமித்திருக்கின்றார். இப்போ வேலைக்காரங்களை நியமித்து ஆடு மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுக்கு தண்ணி இல்லை. அப்போ ஒரு இடத்துல அவங்க கிணறு தோன்றுகின்றார்கள். அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. கிணறு தோண்டி முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு தண்ணி வர ஆரம்பித்தோன்னா அங்கே இருக்கிற ஆணெல்லாம் பிரச்சனை, இந்த கிணறு எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். இப்போ அவர் அங்கே நின்று சண்டை போடல, நான் தான் சண்டை இந்த கிணறு தோண்டினேன், இது எனக்கு தான் சொந்தம், சண்டை போடல. ஏன்னா விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. சரி போங்கடா, எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் இன்னொரு இடத்துக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறார். அங்கே ஒரு கிணறு தோன்றுறார். அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் சைலண்டாக இருக்கிறாங்க. கிணறுலேருந்து தண்ணி வர ஆரம்பித்தோடனே அங்கே இருக்கிற ஆட்கள் இது எங்கள் கிணறுன்னு சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் நின்று அவர் ஃபைட் பண்ணலை. உடனே 3வது இடத்துக்கு போகிறார். போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துக்கு அவர் பேர் வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஏசேக்கு அப்படின்னு வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை நிறைந்த இடம் அப்படின்னு. 2வது இடத்துல போய் கிணறு தோன்றப்போ அங்கேயும் அவங்க பிரச்சனைக்கு வந்துடுறாங்க. அங்கே சித்தனான்னு சொல்லி பேர் வைக்கிறார். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். முதல் இடத்துக்கு பிரச்சனை, அடுத்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, அடுத்து 3வது இடத்துல போய் ஒரு கிணறு தோண்டிட்டு இப்படியே பார்க்குறாரு, யாராவது சண்டைக்கு வராங்களான்னு. யாருமே வரவில்லை. அந்த இடத்துக்கு அவர் ரெகோபோத் என்று பெயர் வைக்கின்றார். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அந்த தண்ணி வருகின்ற அந்த நிலையை பார்த்து இவருக்கு ஒரு ஆசை, இவ்வளவு தண்ணி வருது, ஏன் இதில் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த தேசத்தில் அவர் விவசாயம் பண்ணி அதே ஆண்டிலே 100 மடங்கு இந்த கிணத்திலிருந்து வந்த தண்ணியை பயன்படுத்தி அவர் ஆசீர்வாதத்தை பெற்றாராம். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு காரியத்துக்கு போகிறப்ப பிரச்சனை, உடனே பின்வாங்கக்கூடாது. உடனே இன்னொரு காரியத்துக்கு ட்ரை பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுலேயும் பிரச்சனை இருக்குதா, அடுத்த நிலைக்கு நாம் போக வேண்டும். அங்கேயே நின்று நாம் சம்பவம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அங்கே விட்டு கொடுத்துட்டு உடனே அடுத்தது ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார்ல, 3வது இடத்துல தான் வச்சிருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆக ஆண்டவரை நம்பி நம்ம இறங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு நின்று கொண்டு நாம் மல்லு கட்டி கொண்டு இருக்க தேவையில்லை. அதை விட்டு அடுத்து அங்கே போகிறப்ப ஈசாக்குக்கு அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருந்தார்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக நாம் நம்புவோம். ஆண்டவர் இந்த 4 வகையான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். இன்று 2 மடங்கு ஆசீர்வாதம் ஆண்டவரை ஊற்று நோக்கிறப்ப நமக்கு கிடைக்குது. 5 மடங்கு ஆசீர்வாதம் அன்னை மரியாளை நாம் சொந்த தாயாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிடைக்கின்றது. 10 மடங்கு ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளை தெய்வ பயத்திலே நீங்கள் வளர்த்து ஆலயத்திற்கு அனுப்பும் பொழுது அதை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்து 100 மடங்கு ஆசீர்வாதம். தேவையானது ஒன்று, இறை வார்த்தையை நம்ம அனுதினமும் படித்து சுவைக்க ஆரம்பித்து விட்டால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்து வழி நடத்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த 4 நிலையிலே நம்மளுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை இந்த உலகிலே நரகம். பிரைஸ் தி லார்ட். 5000 ரூபாய்க்கு கட்டில் வாங்கி போட்டால் கூட தூக்கத்தை கொடுக்கறது யாரு? ஆண்டவர் தான். பிரைஸ் தி லார்ட். விதவிதமாக சமைச்சு வச்சுருந்துருக்கலாம், ஆனால் பசின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கொடுக்கறது ஆண்டவர். ஏராளமாக சொத்துக்களை சம்பாதிச்சு வைக்கலாம், ஆனால் அனுபவிக்கிறது ஆயுசுன்னு இருக்குது, அதை கொடுக்கறது ஆண்டவர். அப்போ இதெல்லாம் ஆசீர்வாதம். இதெல்லாம் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை யார் கொடுக்க வேண்டும்? ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் நம்மை தேடி ஆசீர்வதிக்கின்ற தேவன், கட்டுகளை உடைக்கின்றவர், எல்லா நலன்களாலும் நம் குடும்பத்தை நிரப்ப வல்லவராக இருக்கின்றார். சிஸ்டர்ஸுக்கு தியானம் கொடுக்க போயிருந்தப்ப அந்த சிஸ்டர்ஸ் ஆனுவல் ரெட்ரீட், அதில் 3ஆவது நாள் சாட்சி சொல்கிறதுக்காக கூப்பிட்டப்ப ஒரு சிஸ்டர் வந்து சாட்சி சொன்னாங்க. அவங்க நற்செய்தி அதாவது அவங்க இருக்கிற இடத்துல அந்த கான்வென்ட்டு அதோடு சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு டிஸ்பென்சரி இருக்குது, மருத்துவமனை. அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு, குறிப்பாக அந்த பாம்பு கடியினால் வருகின்றவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க ஒரு விஷக்கல் வச்சுருக்கிறாங்க, விஷத்தை எடுக்கிற கல். யாருக்கு பாம்பு கடித்தாலும் அந்த கடித்த இடத்துல கீறி விட்டு அந்த கல்லை வைத்தவுடன் அந்த உடம்புல இருக்கிற விஷம் எல்லாம் அந்த கல்லில் ஏறிடும், அந்த உடம்புல இருக்கிற விஷம் இறங்கிடும், அவர்கள் உயிர் பிழைத்து கொள்வார்கள். அந்த கல்லை எடுத்து இவங்க பாலில் போட்டவுடன் அந்த பால் வந்து ஊதா நிறமாக மாறிவிடும். அந்த விஷத்தை அந்த பால் எடுத்துடும், மீண்டும் அந்த கல்லை மற்றவங்களுக்கு பயன்படுத்துவாங்க. இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த ஹாஸ்பிட்டல். இவங்க புதுசாக போயிருக்கிறாங்க. பகலில் ஃபுல்லாக மக்களுக்கு, நோயாளிகளுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சாயங்காலத்தில் பைபிள் எடுத்துகிட்டு மக்களை போய் சந்திக்கலாம், நற்செய்தி தெரிவிக்கலான்னு இவங்களுக்கு ஒரு ஆசை. பைபிள் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்பொழுது மறைவாக நின்று கொண்டு சில பேர் கல்லால் அடிக்கின்றார்கள் இந்த சிஸ்டர். கல் எங்கிருந்து வருதுன்னே தெரியல, ஆனால் மறைஞ்சிருக்கிறாங்க ஆட்கள். இவங்க பைபிள் எடுத்துகிட்டு போனவங்க சரி இதுக்கு மேலே போக வேண்டான்னு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. வந்து நற்கருணை பிரசன்னத்தில் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, நற்செய்தி அறிவிக்க போகின்ற எனக்கு இவ்வளவு இடைஞ்சலை கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. 1 வாரம் ஜெபம் பண்ணுறாங்க. 1 வாரத்தில் அந்த ஊரில் ஒரு பெரியவருக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு அப்படியே கொண்டுட்டு வராங்க. இவங்க தான் அந்த கல்லை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த பெரியவருக்கு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்லா ஆனதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்க்குறப்ப அந்த சிஸ்டர் முன்னாடி நிற்கிறாங்க. அவர் கண்ணுலேருந்து கண்ணீர் வருகின்றது. கையெடுத்து கும்புறாரு, சிஸ்டர் என்னை மன்னிச்சிடுங்க. 1 வாரத்துக்கு முன்னாடி பைபிளை தூக்கிட்டு போகிறப்ப நானும் என் கூட்டாளிகள் சில பேரை வச்சுக்கிட்டு உங்கள் மேலே கல் எறிந்தது நான் தான். ஆனால் ஏன் உசுரை காப்பாற்றினது இன்றைக்கி நீங்கள். இப்படிப்பட்ட தப்பை நான் பண்ணிட்டேன்னு இன்றைக்கி நான் மனம் வருந்துகிறேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த சிஸ்டர் அங்கே பணியை முடிக்கின்ற வரை அவரும் அவருடைய கூட்டாளிகளும் இந்த சிஸ்டருக்கு உறுதுணையாக இருங்க ஆரம்பித்தார்களாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ நம்ம ஆண்டவர் பக்கம் இருக்கும் பொழுது நம் பக்கம் ஆண்டவர் இருப்பார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவரே நமக்காக போராடுவார். ஏனென்றால் விடுதலை பயணம் 14:14 வாசிங்கள். விடுதலை பயணம் 14:14. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்போ அவர் பக்கம் நம்ம நிற்கிறப்ப அவரே நமக்காக முன்னாடி போய் சண்டை போடுவார். நாம் பிரச்சனைக்கு பண்ண தேவையில்லை. ஏன்னா யாக்கோப்பு சண்டை, அங்கே ஈசாக்கு பிரச்சனைக்கு வந்தவங்கள்ட்ட இவர் சண்டை போடல, அமைதியாக வந்துட்டார் அந்த இடத்த விட்டு. பிரைஸ் தி லார்ட். இங்கேயும் சண்டை போடாங்க, இவர் நிற்கல, அமைதியாக வந்துட்டார். ஏன்? ஆண்டவர் பார்த்துக்குவார். பிரைஸ் தி லார்ட். 3ஆவது இடத்துக்கு வந்தார். அங்கே பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்த ஆண்டவர் நம்மளை ஒரு சில இடங்களுக்கு கொண்டுட்டு போகிறாருனாக்கா
இங்கே பிரச்சனையா, இங்கே பிரச்சனையா, பிரச்சனையே இல்லாத இடத்துல கொண்டு போய் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். அதனால் என் வார்த்தை கேட்டு நீ நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எது வரைக்கும் வார்த்தை கேட்க வேண்டும் என்பதல்ல, லைஃப் லாங் அவருடைய வார்த்தை கேட்டு அவருக்கு செவி கொடுத்து நம்ம நடக்க ஆரம்பித்து விட்டால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, அப்போ இந்த அமர்விலே நாம் இந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். அப்போ ஆண்டவரே விருப்பப்படுகின்ற ஒன்று அந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்றால் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நிலையிலே நாம் பார்க்க வேண்டும். எங்கிருந்து உதவி வரும்? மலைகளை நோக்கி கண்களை உயர்த்துகின்றேன். அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், என்னை உற்று நோக்குன்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவரை உற்று நோக்கினால் எல்லாமே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கை, நம்மளுடைய வாழ்க்கை நம்பிக்கை. பிரியமானவர்களே, தினமும் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புக்குள்ளார போகுது, ஒரு மாற்றத்தை கொடுக்குது. இந்த உடம்பு நாளுக்கு நாள் பலன் பெறுகின்றது. தினமும் பூசையில் பங்கெடுத்து நற்கண்ணை வாங்குறப்ப நம்மளை அறியாமலே இந்த ஆன்மா பலம் பெறுகின்றது. அதை நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களே, சாதாரண அப்பம் ரசம் ஒவ்வொரு நாளும் மாற்றம் அடைகின்றது இயேசுடைய உடலாக. ஆனால் அதில் பங்கெடுக்கிற நாம ஒவ்வொரு நாளும் மாறுகின்றோமா என்பதை சிந்தித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கிற அப்பமும் ரசமும் மாறுகின்றது, ஆனால் அதில் பங்கெடுக்கிற நமக்குள்ள ஒரு மாற்றம் வருதா? அந்த மாற்றம் நன்மையான காரியத்திற்கு நம்மளை இட்டு செல்கின்றதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு சகோதரி, இந்து சகோதரி, அவங்களுக்கு செய்வினை பிரச்சனை, செய்வினையில் செய்துவிட்டு நாளுக்கு நாள் 7 மாதமாக அந்த சகோதரி தூங்கவில்லை என்று அவங்க வீட்டுக்காரர் அழைச்சிட்டு வரார். அவங்க ஒரு ஜுவல்லரி வச்சுருக்கிறாங்க, நகைக்கடை. வீட்டில் ஒய்ஃபு, 2 பொம்பளை பிள்ளைங்க. இந்த அம்மா நாளுக்கு நாள் ஒல்லியாகிட்டே போகிறாங்க, சரியாக சாப்பிட முடியவில்லை, தூக்கம் இல்லை. எங்கெங்கேயே போயிட்டு கடைசியில் அங்கே வராங்க. ஃபாதர், மனைவிக்காக ஜெபிங்க. அப்போ அந்த தலையில் சிலுவை வைக்கிறப்ப அந்த சகோதரியோடைய முகம் அப்படியே ஆக்ரோஷமாக மாறி அந்த சகோதரிக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி பேசுகின்றது, நான் ஷைலஜா வந்திருக்கிறேன், எந்த காரணத்தை கொண்டு இவ உசுரை எடுக்காமல் நான் போக முடியாது அப்படிங்குது. அப்போ நான் சொல்லிக்கின்றேன், ஷைலஜா, இந்த உலகத்திலே இப்படியே நீ திருங்கின்னு ஆசைப்படுறியா, இல்லை மோட்சம் போக உனக்கு விருப்பம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அது வரைக்கும் ஆக்ரோஷமாக பேசினது அப்படியே சைலண்ட் ஆகி, என்னை மோட்சத்துக்கு யார் அழைச்சிட்டு போவா? அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரால் முடியும். உனக்காக ஆன்ம இலைப்பாற்றிக்காக 3 பூசை நான் ஒப்பு கொடுக்குறேன், நிச்சயம் ஆண்டவர் உன்னை மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போவார் அப்படின்னோடனே, என்னை மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போவாரா அப்படின்னு அப்படியே சாதுவாக அது மாறிடுச்சு. முடியும், உனக்காக நான் 3 பூசை ஒப்பு கொடுக்குறேன், ஆனால் எனக்காக நீ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற. என்ன அப்படின்னு அது கேட்குறப்ப இந்த பைபிளை கையில் கொடுத்து, எந்த காரணத்தை கொண்டு இந்த சகோதரிக்குள்ளே மறுபடியும் வரமாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. அது வரைக்கும் அது கையை கிட்டத்தில் கொண்டு வருது, அதெல்லாம் முடியல. என்னங்க உட்காந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏசு ரத்தம் ஜெயம், நீ இதில் சத்தியம் பண்ணாதான் ஒன்றை மோட்சத்துக்கு கொண்டு போக முடியும். அப்போ அதை சத்தியம் பண்ணி அந்த அசுத்தாவி வெளியேறி அந்த சகோதரி நார்மலாக மாறிவிட்டார்கள். அடுத்த நாள் காலையில் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஃபாதர், 7 மாதம் தூங்காத நேற்று தான் நான் நிம்மதியாக படுத்து தூங்கினேன், நன்றாக சாப்பிடுகின்றேன் என்று சொன்னார்கள். இப்போ நான் பூசையில் அந்த சைலஜாங்கிற பேரை வச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கின்றேன், ஆன்ம இலைப்பாற்றிக்காக. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, அந்த சைலஜாங்கிற பெண் உங்களிடம் மோட்சம் வந்து விட்டால் என்பதை எனக்கு 3 பூசை முடியறதுக்குள்ளே எனக்கு வெளிப்படுத்தணும். இதுதான் என்னுடைய ஜெபம். அப்போ நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கின்றேன். 3 நாள் பூசை முடியுது. 3ஆவது நாள் ஒரு கனவு. அந்த சைலஜா பெண் யார், எந்த உருவம்னு எனக்கு தெரியாது, ஆனால் கனவுல கொண்டு வந்து ஆண்டவர் நிப்பாட்டுறார். சைலஜா ஒரு இஸ்லாமிய பெண். அந்த பர்தா போட்டுக்கிட்டு அப்படின்னு வந்துட்டு எனக்கு முன்னாடி நிற்கிறப்ப அந்த பர்தா தூக்கிட்டு சிரித்த முகத்தோட கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அந்த பெண்ணை ஆண்டவர் அப்படியே மேலே எழுப்பி கொண்டு போவதை என் கனவிலே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அந்த பூசையோட பவர் என்னங்கிறத உணரக்கூடிய ஒரு அற்புதம், அந்த அற்புதமாக நான் நினைக்கின்றேன்.
இன்னைக்கு நம்ம குடும்பங்களை இறந்தவங்களுக்காக பூசை ஒப்பு கொடுக்குறோம். உயிரோடு இருக்கிறவங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஒரு பூசைக்கு அவ்வளோ பவர் இருக்குது பிரியமானவர்களே. இங்கே ஒரு சாமியார் மட்டும் பூசை வைக்கல. ஏன்னா கல்வாரி பலி, அந்த கல்வாரிக்கு அருகிலே யார் இருந்தால் மாதா இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு குருவான ஒரு பூசை இங்கே நிகழ்த்துகின்றார் என்றால் பக்கத்திலே மாதா இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 100% ஆசீர்வாதம் நம் குடும்பங்களிலே தங்க நம்மை அர்ப்பணித்து இப்பொழுது ஒரு பாடலை பாடி இந்த அமர்வை நாம் நிறைவு செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். கெட்ட வார்த்தையின் அடிப்படையிலே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கடவுளுக்கு நன்றி செலுத்தி நம்ம ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள ஒரு 2 மடங்கு 5 மடங்கு 10 மடங்காக 100 மடங்காக ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள வரம் கேட்போம். இந்த பாடலோடு இணைந்து பாடி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. மகிழ்ச்சியோடு கரங்களை கட்டி நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து அபிஷேகத்திற்காக இறையருளுக்காக பாடி செல்கிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லல்லல்லலா 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 லல்லல்லா லல்லல்லலா 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 லல்லல்லா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டே அவரையே அடைக்கலமாக ஆண்டவராக ஆதாயமாக்கிக் கொள்ள வரம் கேட்டு பாடி கொடுப்போம். அன்புக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை தீர்த்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை தீர்த்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆமென். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். ஆமென். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லல்லல்லலா 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 லல்லல்லா லல்லல்லலா 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 லல்லல்லா.
அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கி விடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆமென். ஆவியாத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை வந்தன் கூடாரத்தை அருகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லா. ஆமென். லல்லல்லல்லா இயேசுவே. லல்லல்லல்லா நன்றி. லல்லல்லல்லா லல்லல்லா லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லா லல்லல்லா லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லா லல்லல்லா. ஆமென். Praise the Lord.